முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கத்தால் எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டு அதையெல்லாம் எதிர்கொண்டுதான் இந்த ஆட்சியை இவ்வளவு சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு படிப்புக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல. கிட்டத்தட்ட நீங்க ஹிந்தி படிச்சாதான் நான் 2000 கோடி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பள்ளிக்கூடத்துக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கும்னு சொன்ன பொழுது நம்முடைய முதலமைச்சர் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு அந்த நிதி வேண்டாம், நாங்க ஹிந்தி படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய உரிமையை நம்முடைய சுயமரியாதையை நிலைநாட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே நேரத்தில் மகளிருக்கான விடியல் பயணமா இருக்கட்டும், அதே போல கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்கள் இளைஞர்கள் இவங்களுக்கு மாதம் தரக்கூடிய 1000 ரூபாயாக இருக்கட்டும், அதே போல மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, உங்க வீட்டுக்கே வந்து மருத்துவம் செய்யக்கூடிய அந்த மிக சிறப்பான திட்டங்கள் என்று ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான திட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறித்தால் கூட நான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய பெருமைகளை, நம்முடைய மொழியை, நம்முடைய சரித்திரத்தை, நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்லாட்சி தொடர்வதற்காக. ஏன்னா அதிமுக இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க எந்த காலத்திலயும் நாங்க பாஜகவோட சேர மாட்டோம், அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்றாங்கன்னு. ஆனா தேர்தல் வந்த உடனே கூப்பிட்டு மிரட்டினோட பயந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் பாஜகவோட தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கூட்டணி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க இதே அளவுக்கு கல்வி அவங்களுக்கு கிடைக்கணும். பள்ளிக்கூடங்கள்ல நல்ல கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி தொடர வேண்டும். தமிழ்நாடு ஒரு அணியில திரள வேண்டும். அதனால உங்களுடைய குரலை நம்முடைய முதலமைச்சருக்கு ஆதரவாக, உங்களுடைய உறுதியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் உங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையிலே, இந்த உறுப்பினர் சேர்க்கையில நீங்களும் ஒரு அங்கமாக சேர வேண்டும். தமிழ்நாடு ஒருமித்த கருத்தோடு உறுதியோடு இருக்கிறது என்பதை நாம் இந்த ஓரணியில் தமிழ்நாட்டின் வழியாக அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.